எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏர்டெலோடைய ஏர் ஃபைபரை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோவாக போட்டுக்கிட்டு தான் வர்றோம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த எல்லா கேள்விக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே வீடியோவாக போட்டோம் அப்படின்னா யாருமே பார்க்க மாட்டீங்க. அதனால் ஒவ்வொரு கேள்விக்குமே நம்ம தனித்தனியாக வீடியோ போடலாம். ஸோ அதை நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் கேட்டிருந்தாரு, ப்ரோ நீங்கள் ஏர்டெல் ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மொபைலில் நம்ம ஏர்டெலோ ஜியோவோ ஏதோ ஒரு சிம்மு நம்ம போட்டு நம்ம மொபைல் மூலமாக மொபைல் டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை எம்பி எத்தனை ஜிபி வரைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம மொபைலில் மேலே நம்ம பார்த்துக்க முடியும். ஆனால் இந்த ஏர் ஃபைபரில் ஒரு மாதத்துக்கு அன்லிமிட்டெட் டேட்டாவா இல்லைனா 1000 ஜிபி தானா? ஒருவேளை 1000 ஜிபி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஏர் ஃபைபரில் எத்தனை ஜிபி யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் பேலன்ஸ் எத்தனை ஜிபி இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளுடைய மொபைல் ஃபோனில் மேலேயே பார்த்தீங்கன்னா எத்தனை ஜிபி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது மொபைல் டேட்டா மூலமாக பார்த்துக்க முடியும். ஆனால் இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபரில் எப்படி நம்ம எத்தனை டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோன்றதை எப்படி பார்க்க முடியும்? இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற போல் கேட்டிருந்தாரு. ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த ஏர்டெலோடைய டிடிஹெச் ஆண்ட்ராய்ட் 4K செட்டப் பாக்ஸில் உள்ள லைவ் டிவி சேனல் லிஸ்ட்டு, அதாவது என்னென்ன சேனல் என்னென்ன நம்பரில் இருக்குது, அந்த சேனலோட ஒரு பிடிஎஃப் லிஸ்ட்டு எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் சேனல் எந்தெந்த சேனல் என்னென்ன நம்பர்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற போல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடியே போட்டுட்டோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா லாஸ்ட்டாக எண்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வரும். அப்படி இல்லைன்னா லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபரில் ஃபஸ்ட்டு அன்லிமிட்டெட் டேட்டாவா இல்லை 1000 ஜிபி தானா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ ஏர்டெல் வெளியே விளம்பரப்படுத்துறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்லிமிட்டெட் டேட்டா அப்படின்னு தான் சொல்லி விளம்பரப்படுத்துகிறானுங்க. ஆனால் இவங்க கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 1000 ஜிபி தான். ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 1000 ஜிபி தான் கொடுக்குறாங்க. அன்லிமிட்டெட் டேட்டாவே கிடையாது. 1000 ஜிபி தான் மாதத்துக்கு, சரிங்களா? ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் டேட்டா அப்படின்ற மாதிரி அப்படியே கூவி பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. ஆனால் அன்லிமிட்டெட் கிடையவே கிடையாது. மாதத்துக்கு 1000 ஜிபி மட்டும்தான். இது எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ரிப்பீட்டடாக. அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 1000 ஜிபின்றதை நம்ம எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபரில் நீங்கள் எத்தனை ஜிபி யூஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னும் பேலன்ஸ் எத்தனை ஜிபி நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம ஏர்டெலோடைய வெப்சைட்டில் தான் போய் பார்க்க முடியும். ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம செக் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஏர்டெல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏர்டெல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எதுக்காண்டி இந்த ஏர்டெலோடைய ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் போய் தான் நீங்கள் ஏர்டெலோடைய வெப்சைட் மூலமாக தான் இந்த டேட்டாவை நீங்கள் செக் பண்ண முடியும். அப்படி நீங்கள் செக் பண்ணும் போது உங்களுக்கு ஒவ்வொரு கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணும் போது உங்களுக்கு இந்த ஆப் தான் பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகி அந்த ஆப் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதனால் நீங்கள் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் airtel.in அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். airtel.in அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏர்டெலோடைய வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லும். ஸோ மொபைல் நம்பர் கேட்கும். இந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஃபைபராக இருக்கட்டும் இல்லைனா ஏர் ஃபைபராக இருக்கட்டும், அதை நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் இந்த இடத்துல காட்டுறேன், அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐக்கான் ஒன்று இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா வியூ பில் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. அந்த வியூ பில் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பிளானில் இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எத்தனை ஜிபி டேட்டா உங்களுக்கு மந்த்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 1000 ஜிபின்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அதில் லைட்டாக ஒரு டச் பண்ணாலே போதும் நீங்கள் எத்தனை ஜிபி யூஸ் பண்ணியிருக்கீங்க,
பேலன்ஸ் இன்னும் எத்தனை ஜிபி வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் அடுத்து உங்களுக்கு 1000 ஜிபி வந்து எந்த டேட்லேருந்து ரெனியூவல் ஆகும், அதுக்கு எத்தனை நாள் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏர்டெல் நீங்கள் ஏர் ஃபைபர் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஏர்டெல்லுடைய ஃபைபர் மட்டும் வச்சுருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் எத்தனை ஜிபி யூஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எத்தனை ஜிபி வந்து உங்களுக்கு இருக்குதுன்றதை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் வந்து இந்த கேள்வியை கேட்டதுனால தான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.